இருக்கின்றீர்களா? எங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் அருளாசிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நின்று தங்கி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நினைத்த காரியங்கள் கைகூடி வர அவள் தாழ் பணிந்து வேண்டுகின்றேன். மிதுனம் ராசியை லக்கணமாகவோ ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள திருமண வயதை எட்டியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எப்போது திருமணம் ஆகும்? குரு பயிற்சி சனி பயிற்சிகள் திருமணத்தை தருமா? வரும் கணவனோ அல்லது மனைவியோ எந்த திசையிலிருந்து வருவார்கள்? அவர்களின் குணமும் தோற்றமும் எப்படி இருக்கும்? எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும்? வரப்போகும் வாழ்க்கை துணையின் பெயர் என்னவாக இருக்கும் என்ற உங்கள் அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் இந்த காணொளியில் விடையும் விளக்கமும் சொல்லியுள்ளேன். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். அன்பான நண்பர்களே, காலதேவனின் காமஸ்தானமான மிதுனம் ராசியை ஜென்ம லக்கணமாகவோ ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள நீங்கள் மார்கழி மாதம் முதல் ஆனி மாதத்திற்குள் பிறந்திருந்தால், அதாவது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்குள் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை தர வேண்டியவர் குரு பகவான் தான். அடுத்ததாக குடும்ப ராசி அதிபதியான சந்திரன், மாங்கல்ய ராசி அதிபதியான சனீஸ்வரன், களத்திர காரகங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இவர்கள்தான். அதாவது குரு, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்கள் தான் உங்களின் கணவனையோ அல்லது மனைவியையோ முடிவு செய்யும் கிரகங்கள் ஆவார்கள். உங்களின் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின்படி, அதாவது கர்மா அல்லது ஊழ்வினையின்படிதான் உங்கள் ஜாதகத்தில் நன்மை தரும் பாவங்களிலோ அல்லது தீமை தரும் பாவங்களிலோ அல்லது ராகு கேதுக்களுடனோ மாங்கல்ய தோஷம் தரும் 6, 8, 12ஆம் பாவங்களிலோ அமர்ந்திருக்கலாம். அல்லது புண்ணிய ஜாதகமாக இருந்தால் 1ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் அந்த திருமணத்தை தர வேண்டிய புதன், சுக்கிரன், சந்திரன், குரு அமர்ந்திருப்பார்கள். எது எப்படி அமர்ந்திருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நவாம்ச ராசி கட்டத்தில் புதன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு, சனி, குறிப்பாக குரு பகவான் அமர்ந்திருக்கும் ராசியில் கோச்சார குரு பகவான் எந்த வருடத்தில் வந்து அமர்கின்றாரோ அந்த வருடத்தில் திருமணம் நிச்சயம் நடக்கும். குரு நவாம்ச கட்டத்தில் அமர்ந்திருக்கும் ராசிக்கு 5 அல்லது 9ஆம் பாவங்களில் கோச்சாரத்தில் வரும் குரு பகவான் எந்த வருடத்தில் வந்து அமர்கின்றாரோ அந்த வருடத்திலும் திருமணம் நடக்கும். உதாரணத்திற்காகவும் நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சொல்கின்றேன். உங்களின் ஜென்ம லக்கணம் அல்லது ஜென்ம ராசி மிதுனம் என வைத்து கொண்டால் புதனோ, சந்திரனோ, குருவோ, சுக்கிரனோ, இந்த 4 கிரகங்களில் யாரோ ஒருவரோ அல்லது இருவரோ நவாம்ச ராசி கட்டத்தில் மிதுன ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார்கள் என வைத்து கொண்டால் 2025ஆம் வருடமான இந்த வருடத்தில் குரு பயிற்சி வருகின்றது அல்லவா, அந்த குரு மிதுன ராசியில் வந்துதான் அமர்வார். குறைந்தது மிதுன ராசியில் 12 மாதங்களுக்கு மிதுன ராசியிலேயே தான் அமர்ந்திருப்பார். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நவாம்ச ராசி கட்டத்தில் மிதுன ராசியில் புதனோ அல்லது சந்திரனோ அல்லது குருவோ அல்லது சுக்கிரனோ அமர்ந்திருந்தால், புதன், சந்திரன், சுக்கிரன், குரு திசையோ அல்லது புத்தியோ நடைமுறையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடக்கும். தோஷம் இருக்கும் சகோதர சகோதரிகள் அமையும் வரனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடுமையான தோஷம், கர்மா, ஊழ்வினை அதிகம் உள்ள ஜாதகர்கள் அதிகமாகும் எளிய பரிகாரங்கள் மூலம் வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்காகவே ஏற்கனவே திருமணம் தடை நீங்க எளிய பரிகாரங்கள், காளியின் மூல மந்திரம்,
என்ற தலைப்பில் பலிதமாகும் திருக்கோவில்களும், அது மட்டுமின்றி சித்தர்களால் அருளப்பட்ட ஸ்ரீ எட்டிக்கை காளிதேவியின் மூல மந்திரத்தையும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதன் வழிமுறைகள் என்ன என்பதை மிக தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருப்பேன். அந்த காணொளியை பார்த்து அதில் சொல்லியுள்ளபடி பலிதமாகும் எளிய பரிகாரங்களை செய்து வாருங்கள். நிச்சயம் கடவுள் கை கொடுப்பார். அடுத்ததாக, ஆடி மாதம் முதல் மார்கழி மாதத்திற்குள் பிறந்துள்ள, அதாவது ஜூலை 14ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் பிறந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கு கணவனையோ அல்லது மனைவியையோ தர வேண்டியவர்கள் குருவும் சனியும் ஆவார்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு பகவான் அல்லது சனி பகவான் அமர்ந்திருக்கும் ராசியில் கோச்சார குருவும் கோச்சார சூரியனும் எந்த வருடத்தில் வந்து அமர்கின்றார்களோ அந்த வருடத்தில் அந்த மாதத்தில் திருமணம் கைகூடி வரும். அல்லது நவாம்ச ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுக்கோ அல்லது சனி பகவானுக்கோ 5 அல்லது 9ஆம் ராசியில் கோச்சார குருவும் கோச்சார சூரியனும் வந்து அமரும் வருடத்தில் மாதத்தில் நிச்சயம் திருமணம் நடக்கும். தோழர்களே, 1, 2, 5, 7, 10 இந்த பாவ அதிபதிகளின் திசா புத்தி நடக்கும் காலத்தில், அல்லது 1, 2, 5, 7, 10ஆம் பாவங்களில் அமர்ந்திருக்கும் கிரகங்களின் திசா புத்தி காலத்தில், அல்லது 1, 2, 5, 7, 10ஆம் அதிபதிகளின் சாரம் பெற்ற கிரகங்கள் எங்கிருந்து திசையை நடத்தினாலும் புத்தியை நடத்தினாலும், மேலே சொன்னபடி கோச்சார குரு பகவான் சரியாக அமர வேண்டிய பாவத்தில் அமர்ந்து விட்டால் அந்த வருடத்தில் நிச்சயம் திருமணம் நில்லு என்றாலும் நிற்காது, திருமணம் நடந்தே தீரும். சரி நண்பர்களே, கோச்சார குருவும் சரியாக வந்து அமர்ந்து கொண்டது. திருமணத்தை நடத்த வைக்க வேண்டிய புதன், சந்திரன், சுக்கிரன், குரு ஆகியோரில் யாரோ ஒருவர் திசையையோ புத்தியையோ நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். திருமணம் நடக்கும் காலம் கணிந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் கணவனையோ அல்லது மனைவியையோ எந்த திசையிலிருந்து வருவார்கள் என்றால், வடகிழக்கிற்கு அதிபதியான ஈசானன் என்ற தெய்வம்தான் உங்கள் மனைவியையோ அல்லது கணவனையோ அனுப்பி வைப்பார். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய குணம் என்னவாக இருக்கும் என்றால், ஒழுக்கம் நிறைந்தவராக இருப்பார். இறையாண்மையில் கடவுள் நம்பிக்கையில் அதிக ஈடுபாடும், மற்றவர்களை மதிக்கும் குணமும், நல்லவர் என பெயர் எடுப்பதும், தன் குடும்பத்தாருக்கும் தன் சமூகத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க செய்பவராகவும், தர்ம சிந்தனையும் சித்தர்கள் சொல்லிய பாதையில் பூஜை புனஸ்காரங்களும் மந்திரங்களும் செய்பவராகவும் சொல்பவராகவும், மகான்களின் சித்தர்களின் தரிசனமும் அருளாசையும் பெற்றவர்களாகவும், பக்தியும் தர்மமும் நிறைந்திருக்கும் வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வந்து சேர்வார். சரி நண்பர்களே, உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடந்தாலும் சித்திரை மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், தை மாதங்களில் ஒரு மாதத்தில் தான் திருமணம் கைகூடும். வரும் வாழ்க்கை துணையின் வீடு மற்றும் வாசப்படி மேற்கு அல்லது தெற்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும். அல்லது அவர் வசிக்கும் ஊர், நீங்க வசிக்கும் ஊரிலிருந்து தெற்கோ அல்லது மேற்கோ பார்த்த ஊரிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து சேருவார். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை இந்த கிழமைகளில் ஆயிலியம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், போராட்டாதி, மிருகரீசம், சித்திரை, அவிட்டம், அஸ்வினி, மகம், மூலம் இந்த 9 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் வரும் நாளில் முகூர்த்த நாள் அமையும். காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் அல்லது 9 மணி முதல் 10 மணிக்குள் சுப முகூர்த்த நேரம் அமையும். உங்களுக்கு அமையும் கணவனோ அல்லது மனைவியோ அவரின் பெயரின் முதல் எழுத்து UWAJR இந்த 5 ஆங்கில எழுத்துக்களில்
ஒரு எழுத்தை அவரின் முதல் எழுத்தாக கொண்டவராகத்தான் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ வந்து சேருவார். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். முதலில் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தேவைப்படும் தானே. நானும் என்னுடைய அனுபவத்தையும் இன்னும் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளையும் பழைய நூல்களையும் படித்து உங்கள் நன்மைக்காக தேட வேண்டியது இருக்குது, உழைக்க வேண்டியது இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி தயவுசெய்து ஆதரவு தாருங்கள். விடைபெறுகின்றேன். நன்றி.